பொன் அமராவதி அருகே கோவில் திருவிழாவில் வினோதமான வழக்கமாக தேரு பூசும் திருவிழா நடைபெற்றிருக்கிறது. விவரங்களுடைய நிகரான செய்தியாளர் ரியாஸ், இதனுடைய விவரம் என்ன? இந்த வழக்கம் எத்தனை வருடங்களாக பின்பற்றப்பட்டு வருது? இதனுடைய சிறப்புகள் என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோயில் பிரசித்தி பெற்ற கோயிலாகும். இந்த கோயிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் திருவிழா நடைபெற்று வழங்கும். அதன்படி இந்த ஆண்டு பங்குனி திருவிழா கடந்த 14ஆம் தேதி பூச்சொரிதல் நடைபெற்ற நிலையில 23ஆம் தேதி காப்பு கட்டுத்தொடரும் தொடங்கியது. இதனை அடுத்து தினசரி அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வீதி உலா நடைபெற்றது. தினம் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டாங்க. இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நாடு செலுத்தும் விழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. இந்த இதில் பொன்னமராவதி நாடு, செவலூர் நாடு, ஆலவை நாடு, நாடு உள்ளிட்ட 4 நாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஊர்வலம் நடைபெற்றது. இதுல ஆண்கள் உடலில் சேற்றை பூசிக்கொண்டும் பல்வேறு வகையான வேடமிட்டு பெண்கள் கும்மி எடுத்து குலவை பாட்டு பாடியும் ஊர்வலத்தை கலந்து கொண்டு கையில் வேல்கம்பு, ஈட்டி உள்ளிட்டவை ஏந்தியோடு மேலதாளங்கள் மூலம் ஆட்டம் பாட்டத்துடன் கோயிலுக்கு ஊர்வலமா சென்று அம்மனுக்கு நாடு செலுத்துவாங்க. மேலும் இந்த உடலில் சேற்றை பூசிக் கொள்வதால் கஷ்டங்கள் தீரும், விவசாயம் செழிக்கும், மழை பொழியும் உள்ளிட்ட நோய்கள் தீரும் என ஐதீகம் உள்ளது. மேலும் இந்த நாடு செலுத்தல் விழாவிற்கு போக்குவரத்து துறை சார்பில் திரும்பியும் காரைக்குடி, பொன்னமராவதி உள்ளிட்ட பகுதியில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்குது. தற்போது இந்த பாதுகாப்பு பணியில ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ரியாஸ். உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் ஆழி தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. திருவாரூரில் பிரசித்தி பெற்ற தியாகராஜர் கோவில் ஆழி தேரோட்டம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறது. பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி புகழ்பெற்ற திருவாரூர் தேரோட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. காலை விநாயகர், சுப்பிரமணியர், அம்பாள், சண்டிகேஸ்வரர் ஆகிய சுவாமிகள் எழுந்தருளிய தேர்கள் வலம் வந்தன. அதனைத் தொடர்ந்து தியாகராஜர் பிரம்மாண்ட தேரில் எழுந்தருளினார். 350 டன் எடை கொண்ட இந்த தேரின் 4 வடங்கள் மட்டும் 4 டன் அளவில் உள்ளது. 425 அடி நீளம் கொண்ட 4 வடங்களை ஒரே நேரத்தில் 14,000 பக்தர்கள் இழுத்து வருகின்றனர். ஈழ வீதி, தெற்கு வீதி, மேல வீதிகளை தொடர்ந்து தற்போது வடக்கு வீதியில் தேர் அசைந்து ஆடி வலம் வருவதை பக்தர்கள் மெய்மறந்து தரிசிக்கின்றனர். இரவு 7 மணி அளவில் தேர் நிலையை அடையும் என்றும் கூறப்படுகிறது. விழாவை ஒட்டி திருவாரூர் நகராட்சி மூலமாக பக்தர்களின் வசதிக்காக நகரின் தேரோடும் வீதிகளில் குடிநீர் தொட்டிகள் அமைத்து குடிநீர், கழிவறை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடியிருப்பதால் விழா களை கட்டி உள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே சிறுநீர் கழிக்க சென்றபோது மின்சாரம் தாக்கி டீ மாஸ்டர் உயிரிழந்தார். அனுமந்தன்பட்டியைச் சேர்ந்த சண்டி வீரன் அதே பகுதியில் உள்ள கடையில் பணியாற்றி வந்தார். இவர் கடையில் வழக்கம் போல பணியாற்றிக் கொண்டிருந்த போது கடைக்கு பின்புறம் சிறுநீர் கழிக்க சென்றார். அப்போது வழியில் கிடந்த மின்வயரை எடுத்தபோது மீட்டர் பாக்ஸில் இருந்து மின்சாரம் பாய்ந்து அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.